தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் என் அன்புக்கிணைய இறை மக்களே, விண்ணிலே தோன்றிய அற்புத விடுவெள்ளி, மண்ணிலே இறைவனின் அருள் பெற மகிமையின் அடையாளமாய் இன்று நம்மிடையே உதித்துள்ளது. ஒரு புதிய சரித்திரம் படைத்தவரே, தன்னை படைப்புக்குள்ளே கொண்டு வந்து இன்று மனிதனாக பிறந்துள்ளார். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்ற மறைவாக்கின்படி கடவுள் நம்மீது கொண்ட அளவிட முடியாத அன்பை வெளிப்படுத்தும் உன்னத பெருவிழாவே இக்கிறிஸ்து பிறப்பு விழா. தூதர் அணிகளோடு சேர்ந்து வாமும் உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை, பூ உலகில் நல் மனமுடையோருக்கு அமைதி என்று புகழ்ச்சி ஆர்ப்பரிப்புடன் பாடுகின்றோம். அடிமைத்தனத்திலும் பாவம் என்ற இருளிலும் வாழ்ந்த மக்களுக்கு வாழ்வளிக்க வந்த ஒளியாம் பாலன் இயேசுவை நமது உள்ள குடிலிலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்வோம். பிறரிடத்தில் அன்பு, மகிழ்ச்சி மற்றும் பரிவு காட்டுபவர்களாகவும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்ந்திடவும் தேவையான வரங்களை கேட்டு இப்புனித பலியில் நம்பிக்கையோடு பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான இந்த மகிமையான கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலியிலே, தெய்வீக பலியிலே நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகளை ஏற்று அவற்றிற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. விண்ணகத்தில் இருக்கக்கூடிய இறைவன் நம் மீது பிறக்க ஆவல் கொண்டார். நமது உள்ள குடிலிலே, நமது இல்லத்திலே பிறந்த அந்த பாலன் இயேசுவை நாம் வரவேற்போம். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவே வளமையிலும் செழுமையிலும் எளியவர்களாகிய நம்மை தேடி கடவுள் தன்மையில் இல்லாமல் நம்மோடு பிறக்க திருவிழம் கொண்ட இந்த பாலன் இயேசுவை வரவேற்கும் விதமாக நாம் உன்னதங்களிலே கீதத்தை இசைத்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித உடலெடுத்தவும் வார்த்தையின் புதிய ஒளியால் நிரப்பப்பட்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இது எங்கள் செயலில் சுடர்விட்டு எங்கள் மனதில் நம்பிக்கை வழியாக ஒளிர்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசு பாலகனின் பிறப்பு திடீரென்று ஏற்பட்டதல்ல, மாறாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே முன்னறிவிக்கப்பட்டதாகும். அடிமைப்பட்டு தவித்த மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் புது வாழ்வை கொடுக்கவும் மீட்பர் வருகிறார் என்றும் அவர் வழியாகவே மக்கள் இனங்கள் விடுதலையை காணும் என்றும் கூறும் எசாயா இறைவாக்கினரின் நம்பிக்கை அறிவிப்பிற்கு செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வரும் வரை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் எண் 589. பக்கம் எண் 589. பாலகா உன்னை அள்ளி அழைத்தேனோ
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் இயேசுவின் மாட்சிமையை எடுத்துரைக்கின்றார். கடந்த காலங்களில் இறைவாக்கினர்கள் மூலம் பேசி வந்த கடவுள் இன்று தம் மகன் மூலம் நம்மிடம் பேசியுள்ளதையும் அவர் வானதூர்களை விட மேன்மையானவர் என்பதையும் விளக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாசனம் 1 முதல் 6 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனம் 1 முதல். பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணுலகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதுதரை விட சிறந்தது பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதுதரை எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 15 தொடக்கம். வானதூதர் இடையர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்து சிந்தித்து கொண்டிருந்தார்.
இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கிலாந்து நாட்டு அரசன் முன்னொரு காலத்திலே மக்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அந்த அரசன் தேர்ந்து கொண்ட இடம் ஒரு சாதாரண எளிய குக்கிராமம். நாள் குறிக்கப்பட்டது. அந்த நாளிலே அந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் தங்களுடைய அன்றாட வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த ஊரினுடைய மத்தியிலே மைய பகுதியிலே கூடினார்கள். அரசரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல். நம்ம ஊருக்கு அரசரே நம்மளை பார்க்க வாரார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடும் வியப்போடும் எல்லாரும் கூடியிருந்தார்கள். அரசன் தனது அரண்மனையிலிருந்து கிளம்பினான். குதிரையிலே சாதாரண ஒரு உடையிலே சென்றான். அரச வேடத்தில் செல்லாமல் சாதாரண உடையில் சென்றான். செல்லுகின்ற வழியிலே, அந்த கிராமத்தை நெருங்கி செல்கின்ற வழியிலே ஒரு பெண்மணி மட்டும், ஒரே ஒரு பெண்மணி மட்டும் ஒரு வயலிலே இருந்து வேலை செய்து கொண்டிருந்தார். இதை கவனித்த அவர் சற்று நின்று குதிரையிலிருந்து இறங்கி அந்த பெண்மணியிடம் பேசுகின்றார். அம்மா, இவ்வளோ பெரிய வயல்வெளி, நீ மட்டும் இருக்கிறாயே, மற்றவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டார். அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார், ஐயா, இன்று எங்கள் கிராமத்திற்கு அரசர் வருகிறார், எங்களை பார்க்க வருகிறார், எங்களை சந்திக்க வருகிறார். எனவே எல்லா மக்களும் அங்கு சென்றிருக்கிறார்கள். சரி, நீ ஏன் செல்லவில்லை? ஐயா, எனக்கும் பார்க்க ஆசைதான். ஆனால் இன்றைய வேலையை விட்டால் ஒரு நாள் கூலி எனக்கு கிடைக்காமல் போய்விடும். நான் தனியாக தான் இருக்கிறேன், எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதனால நான் இங்கே வேலை செய்கிறேன். உடனே அந்த அரசன் மனமுருகி தனது பையிலே இருந்த தங்க பொற்காசுகளை எடுத்து அந்த பெண்மணிக்கு கொடுத்தார். அந்த பெண்மணிக்கு ஆச்சரியம். உடனே அரசர் சொல்லுகிறார், அங்கே காத்திருப்பவரிடம் போய் சொல், நீங்கள் மன்னரை பார்க்க போனீர்கள், ஆனால் மன்னர் அரசர் என்னை தேடி வந்தார். அப்பந்தான் அந்த பெண்மணிக்கு தெரிந்தது அது அரசர் என்று. அன்புக்குரியவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவன் நம்மை, சாதாரண மக்களாக நம்மை, எளியவர்களாகிய நம்மை, வலுவற்றவர்களாகிய நம்மை, குறைபாடுள்ள நம் மனித இனத்தை தேடி வந்து மனித உடல் எடுத்து நமக்காக பிறந்திருக்கிறார். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவாக நாம் சிறப்பு செய்கின்றோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 68, 79. இஸ்ரவேலின் கடவுளாம் ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம், ஏனெனில் அவர் மக்களை தேடி வந்து விடுவித்திருக்கிறார். எனவே நம் இறைவன் மக்களை தேடி வரக்கூடியவர், அரசர்களுக்கெல்லாம் அரசர், இறைவாக்கினருக்கெல்லாம் மேலானவர். அந்த இறைவனே நம்மை தேடி வருகிறார், மக்களை சந்திக்க வருகிறார். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் விழா. 79வது வசனம். விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. விண்ணிலிருந்து, மேலே இருந்து நம்மை எதுக்காக? நாம இருளில் இருக்கிறோம், நாம ஒளியில நடக்க வேண்டும் என்பதற்காக, நாம் நேரிய பாதையில நடக்க வேண்டும் என்பதற்காக, நாம் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த இறைவன் விண்ணிலிருந்து நம்மையே தேடி வருகிறார். எனவே அந்த நாள் தான் இந்த நாள். நம்மை தேடி வந்து நமக்காக பிறந்த ஒரு நாள். மனு உடல் எடுத்தல், மனித உடல் எடுத்தல், மனித அவதாரம், மனித உடல், மனித அவதாரம், குழந்தை பிறப்பு, இவையெல்லாம் கிரேக்க கலாச்சாரத்திலே, இயேசு வாழ்ந்த காலத்திலே கிரேக்க கலாச்சாரத்தில் ஒரு
தீட்டாக பார்க்கப்பட்டது, ஒரு குறைபாடாக பார்க்கப்பட்டது, ஒரு வலு குறைந்ததாக பார்க்கப்பட்டது, வலுவற்றவதாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட அதை இகழ்ச்சிக்குள்ளாக கருதப்படுவதை இறைவன் தேர்ந்தெடுத்தார். அவர் நினைத்திருந்தால் கடவுளாக வந்து தோன்றி இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வந்து இருந்திருக்கலாம். ஆனால் ஏன் வலு குறைந்த அந்த ஒரு நிலையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7. கடவுள் தன்மேல் விளங்கிய அவர் மனித நிலைக்கு இறங்கி வருகிறார், மனிதருக்கு ஒப்பாகின்றார். மனிதருக்கு ஒப்பானார். சரி, யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அப்ப அந்த வார்த்தை, தொடக்கத்திலே இருந்த அந்த வார்த்தை நம்மிடையே குடிகொள்கிறது. அப்ப அதுதான் இந்த மனித அவதாரம். அது இழுக்காக இருந்தாலும், அது வலுவற்றதாக இருந்தாலும், அதுதான் வல்லமை உள்ளதாக மாறுகிறது. அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12:9. மற்ற யாராவது வாசிங்களேன், அவங்களே தான் வாசித்துட்டு இருக்காங்க. வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாக வெளிப்படும். நம்ம என்னுடைய அருள் உனக்கு போதும், நம்ம கேட்ட விண்ணப்பம் நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், கேட்கறதெல்லாம் கிடைச்சிரும். கிடைச்சி நம்ம நிறைவா இருந்தா அது வாழ்க்கை சுவையாக இருக்காது. அதனால என் அருள் உனக்கு போதும், கொஞ்சம் குறை உனக்கு வேணும், கொஞ்சம் நீ தேவையோட தான் இருக்கணும், அப்படின்னா தான் நீ என்ன தேடி வருவ. அப்ப அந்த வலுவின்மை இருக்க வேண்டும் என்று கடவுள் திட்டப்பட்டார். குறைபாடு இருக்க வேண்டும், அது தப்பல்ல, அது இழிவானது அல்ல. எனவே அந்த வலுவின்மை, ஏன்னா அந்த வலுவின்மையில் தான் வல்லமை, ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் வல்லமை உள்ளதாக பின்னர் வெளிப்படுகிறது. குறைவானது நிறைவாக அது வெளிப்படுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 1:1. தொடக்கத்தில் இருந்து அந்த வார்த்தை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம். அப்போ வார்த்தை மனிதரானார், மனு உடல் எடுத்தது, மனித அவதாரம். அப்போ அதை நாம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம், அதை கண்கூடா பார்க்கிறோம், உற்று நோக்கி இருக்கிறோம், அதை தொட்டு பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் இயேசு, அதுதான் கிறிஸ்து பிறப்பு. மற்ற இடங்களிலே நாம பார்க்கலாம், தெய்வம் என்பது நமக்கு எட்டா கனியாக வெகு தூரத்திலே இருப்பவராக இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, இவரை நாம பார்க்கலாம், தொட்டு தொட்டு கண்டுணரலாம், கண்ணால் பார்க்கலாம். அதுதான் மனித உடல், மனித அவதாரம். எனவே அந்த வலுவற்ற ஒரு நிலையில் இருந்தாலும் அதை வல்லமை உள்ளதாக மாற்றுகின்றார். அப்ப முதலாவது இந்த மனு உருவாதல், மனித உடல் எடுத்தது, அது வலு குறைந்ததுதான், ஆனால் அதுதான் வல்லமை. இரண்டாவது, இயேசு பிறந்த ஊர், அதுவும் ஒரு வலு குறைந்தது, ஒரு சாதாரண ஒரு ஊர் தான், ஒரு சிறியது, பெரிய நகரம் அல்ல, பெரிய மாநகரம், பெரிய எல்லா வசதிகளும் கொண்டதல்ல, பேசப்படாதது, பிரபலமில்லாத ஒரு சிறிய ஊர் தான் பெத்லகேம். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். மீகா 5:2. பெத்லகேமே யூதாவின் குடும்பங்களிலே மிக சிறியதே. நீ சிறிதான் இருக்கிற, ஆனா அப்படி இல்ல, அப்படி நினைக்காத. இஸ்ரேல் மக்களை என் சார்பாக ஆள போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அப்ப பெத்லகேம் சின்ன ஊர், எளிமையான ஒரு குக்கிராமம் தான்.
யாருக்குமே தெரியாது. ஆனா அங்க இருந்தா இஸ்ரேலை மீட்கக்கூடிய மெஸ்ஸியா, உன்னத மீட்பர் அந்த ஊர்ல தான் தோன்றுவார். அப்போ ஒரு வலு குறைந்தது தான், ஒரு வலுவின்மை, ஆனா அதான் வல்லமையாக மாறியது. அதைத்தான் பவுலுடைய நம்ம ஏற்கனவே வாஸ்தவம், வலுவின்மையில் தான் வல்லமை வெளிப்படும். மை வீக்னஸ் இஸ் மை ஸ்ட்ரென்த். அப்ப எளிமை, வலுவின்மை இவைகள் தான் ஆண்டவர் பார்வையிலே உயர்வானது. அதுதான் ஆண்டவர் பார்வையிலே சக்தியானதாக, வல்லமையானதாக இருக்கிறது. சரி, மூன்றாவது, இயேசு பிறந்த இடம் பெத்லகேம். எந்த இடத்துல பிறந்தாரு, எப்படி பிறந்தார்? அதாவது சமவெளியிலையா, ஆஸ்பத்திரிலையா, வீட்லையா? மாட்டு தொழுவம். அப்போ மாட்டு தொழுவம் எவ்வளோ இடங்கள் இருக்கு, அங்க பிறந்திருக்கலாம். ஆனா மாட்டு தொழுவம் அது ஒரு வலு குறைந்தது தான், ஒரு இகழ்ச்சிக்குரியது தான், ஒரு சாதாரணமானது தான். அவ்வளோ பெரிய இறைவன் ஏன் அந்த மாட்டு தொழுவத்தில் பிறக்கணும்? அப்ப அதுதான் வல்லமை. அப்ப அந்த வலுவின்மையில் தான் அந்த வல்லமை வெளிப்படுகிறது. நான்காவதாக தீவன தொட்டி. தீவன தொட்டி. இயேசுவை பிறந்து எங்க கடத்தினாங்க? தீவன தொட்டியில தான் கடத்தினாங்க. இப்ப எல்லாம் இன்குபேட்டர் நிறைய இருக்குது, எவ்வளவோ குழந்தைக்கு அதை தான் கிடத்தி வைக்கிறாங்க. ஆனா அந்த தீவன தொட்டி தான் அந்த காலத்துல ஒரு இன்குபேட்டரா இருந்திருக்கு. ஆண்டவர் இயேசுவுக்கு வேற வீடுகளில் கிடைக்கல, குளிர்ச்சியான பகுதிகள், குழந்தையை பாதுகாக்கக்கூடிய வெதுவெதுப்பானது எங்குமே இல்லை. அந்த தீவன தொட்டி. அப்போ சாதாரண மாடுகள் உண்ணக்கூடிய அந்த தீவன தொட்டி அதுதான். இதுவும் வலுவற்றது தான், சாதாரணது தான், இகழ்ச்சிக்குரியது தான். ஆனா அதுதான் பின்னால ஒரு வல்லமை உள்ளதாக அது மாறுகிறது. அப்ப பாருங்க, இந்த 4 இதை பார்த்தோம். ஒன்று, மனித உடல் எடுத்தது, மனித அவதாரம். இரண்டாவது, இயேசு பிறந்த ஊர் பெத்லகேம். பிறகு அவருடைய இடம், பிறந்த இடம் மாட்டு தொழுவம். மூன்றாவது, நான்காவதாக தீவன தொட்டி. இது எல்லாமே வலு குறைந்ததுதான், ஆனால் அதான் வல்லமையானதாக, உயர்வானதாக, மேன்மையானதாக இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு இந்த 4 தான் பேசப்படுகிறது, காட்சிப்படுத்தப்படுகிறது. இதை வைத்து தான் நாம் விழா கொண்டாடுகிறோம். இந்த இயேசு பிறப்பை வைத்துதான் இந்த வலு குறைந்த இந்த மனித உடல், இந்த இடத்தை இதெல்லாம் வச்சுதான் கிமு கிபி என்று உலகமே ஆரம்பிக்கின்றது. அத்தகைய அளவிற்கு மேன்மையானதாக ஆண்டவர் உயர்த்துகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஒன்று கொரிந்தியர் 1:25. மனித ஞானத்தை விட கொஞ்சம் நிறுங்க, நல்லா தெளிவா வாசிங்க. மனுஷ நாம ஒரு ஞானம்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அறிவு. அப்ப அந்த மனுஷ ஞானத்தை விட கடவுளினுடைய மடமை, இந்த 4மே கடவுளுடைய மடமை தான். மனு உடல் எடுத்தது என்ன, மாட்டு தொழுவத்தில் பிறந்தது, தீவன தொட்டியில் கிடத்தினது, பெத்லகேம், இதெல்லாம் ஒரு மடமை. சாதாரண சிம்பிளா உள்ளது தானே, எளிமையா உள்ளது தான். அப்போ மனுஷ பார்வையில ஞானமாக கருதுவது வேறு, கடவுள் பார்வையில ஞானமாக கருதுவது வேறு. கடவுள் பார்வையில இதெல்லாம் மடமையாக தோன்றலாம். நல்லா திரும்ப ஒரு நேரம் வாசிங்க, எல்லாரும் பாருங்க. மனுஷனுடைய அந்த வலிமையை விட கடவுள் தேர்ந்தெடுத்த இந்த 4 இருக்கு பார்த்தீங்களா, கடவுள் தேர்ந்தெடுத்த இந்த 4 வலுவின்மை தான் வலிமை மிக்கதாக மாறுகிறது. அதுதான். அப்ப இதான் அன்புக்குரியவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அருமையான ஒரு செய்தி. இந்த கிறிஸ்து பிறப்பு விழா செய்தி இதுதான். எல்லாமே வலுவற்றது தான், மனுஷர் பார்வையில் இகழ்ச்சி, ஆனால் கடவுளுடைய பார்வையில் அதுதான் விலை உயர்ந்து, அதுதான் மாட்சி மிக்கது, வல்லமை உள்ளதாக, ஒரு சக்தி நிறைந்ததாக, ஆற்றல் நிறைந்ததாக அது மாறுகிறது. ரோமையர் 15ஆம் அதிகாரம் 1:7. ரோமையர் 15:1. எப்படி தொடர்ந்து முதல்ல வாசிங்க. மன வலிமை கொண்டவர்களாகி நாம்
வலுவற்றவர்கள், நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய மக்கள், வலுவற்றவருடைய குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். நாம தாங்கிக் கொள்ளணும். அப்போ இது எல்லாமே வலுவற்ற நிலை தான் நாம பார்த்தோம். அதே போல மற்றவர்கள், நாம் சந்திக்கின்ற நபர்கள், அவங்களும் வலுவற்றவர்களாக இருப்பாங்க. அப்ப அவங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி வலுவற்றவர்களாக இருப்பாங்க. சில நேரத்தில் சரியா பேச தெரியாது, சில வேலை தெரியாது. கணவன் சில நேரத்தில் வேலை செய்ய தெரியாதவங்களா இருப்பாங்க. தாங்கிக் கொள்ளணும். நம்ம பிள்ளைகள், நம்ம வேலை பார்க்குற இடத்துல குறைபாடு உள்ளவர்கள் இருப்பாங்க. உடல் பலவீனம், உள்ள பலவீனம். அப்ப அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். அதுக்கு பிறகு அதுதான் பின்னால என்ன ஆகும்? அது வல்லமை உள்ளதாக அது மாறும். 7வது வசனம். அப்போ நம்மளும் சில நேரத்தில் வலு குறைந்தவர்களாக தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்றாருல. நாம பாவிகள் தான், ஆனா ஆண்டவர் அதே போல மற்றவர்களுடைய தவறுகள், மற்றவருடைய குறைபாடுகள், மற்றவருடைய வலுவற்ற நிலை, அதையும் நாம தாங்கிக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம வலுவற்றலா இருக்கும்போது கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டார். அதே போல நாமும் பிறரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. அன்புக்குரியவர்களே, இந்த வலுவற்ற ஒரு நிலைதான் வல்லமை உடையதாக அது மாறுகிறது. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தது யாருக்காக? நமக்காக. இதோ மாபெரும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். ஆண்டவராகிய மெசியா உங்களுக்காக பிறந்துள்ளார். அதே போல எசாயா 9:6 வாசியுங்கள். ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளது, நமக்கு தரப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா? அப்போ நமக்காகத்தான் இந்த பாலன் இயேசு, இறைவன் நம்மை தேடி வந்தார், நம்மோடு உறவாட வந்தார். பலவீனமான 4 நிலைகளை தேர்ந்தெடுத்து அதை பலமுள்ளதாக மாற்றினார். எனவே நாம் செய்ய வேண்டியது, புனித அத்தனாசியார் சொல்லுவார், கடவுள் மனிதனானார். எதற்காக? ஏனெனில் மனிதன் தெய்வமாக வேண்டும் என்பதற்காக. நாமளும் அவரை போல மாற வேண்டும். God became man so that man become God. அது உண்மைதான். எனவே நாமளும் அவர் நிலையை போல உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் மனுஷனாக பிறந்தார். அப்ப கடவுள் எப்படிப்பட்டவர்? தூய்மையானவர், நேர்மையானவர், எப்பொழுதுமே நன்மையே உருவானவர். அவரை போல நாம மாற வேண்டும். அதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரம் 14 பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் இயேசு தூயவராகவும் இருக்கிறார், நேர்மையாளராகவும் இருக்கிறார். எனவே நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு வலுவற்ற ஒரு நிலை. நாமும் வலுவற்றவர்கள் தான். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அதே போல நம்முடைய சகோதர சகோதரிகள், நமது சமூகத்திலே சில காரியங்கள் வலுவற்றதாக இருக்கலாம், நம் கண்ணுக்கு அது குறைபாடுள்ளதாக இருக்கலாம். அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஒரு காலம் வரும் அது நிறைவுள்ளதாக மாறும். நாமெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிறோம், இப்படி இருந்துருந்தோமா? பெரிய பிள்ளைகள்லாம் வளர்றோம் பாருங்க. நம்ம படிக்க தெரியாத மண்டா இருக்கிறோம், ஒரு காலத்தில் படித்து நல்லா பெரிய வந்துருந்தோம். முதல்ல ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலையை ஆரம்பிக்கிறோம், பின்னால் நாம் இன்னைக்கு பெரிய பணக்காரங்களாக இருக்கிறோம். முதல்ல சாதாரண வேலையில் தானே இருந்தோம், வலு குறைந்தவர்களாக தான் நாம் இருந்தோம், குறைபாடு உள்ளவர்களாக தான் நாம் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறோம்ல. அப்போ இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். வலுவற்ற நிலை, குறைபாடுகள் ஒரு நாள் வரும். அப்பொழுது அது மேன்மையானதாக, வல்லமையானதாக, நிறைவுள்ளதாக அது மாறும். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே இந்த செய்தியை நாம் உள்வாங்குவோம். கடவுள் மனிதனானார், நாமும் அவரை போல மாற வேண்டும். எனவே இந்த பாலன் இயேசு நமக்கு எல்லா விதமான நலன்களையும் வளமையும் தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்ம நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
மன்றாடு சொல்ல வேண்டுவோம். திரு அவைக்காக பேரொளியாம் இறைவா, உம் திருமகனின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் உமது திரு அவை இருள் நிறைந்த இவ்வுலகிற்கு புதிய விடியலாகவும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் திகழச் செய்தருளும். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் கிறிஸ்து கொண்டு வந்த விண்ணக அமைதியை தம் சொல்லாலும் செயலாலும் மக்களிடையே விதைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக தலைவர்களுக்காக அமைதியின் அரசரே, நாட்டை ஆளும் தலைவர்கள் பெத்லஹேம் பாலகன் வெளிப்படுத்திய எளிய மனநிலையை பெற்றுக்கொண்டு சுயநல போக்குகளை களைந்து ஏழை எளிய மக்களின் நல்வாழ்விற்காக உழைக்கச் செய்தருளும். உலகெங்கும் நிலவும் போர்ச்சூழல்கள் மறைந்து மக்கள் அனைவரும் பகைமையின்றி சகோதரத்துவத்துடன் வாழ்ந்திட தேவையான நல்லெண்ணத்தை அவர்களுக்கு அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்தவ வாழ்வுக்காக ஞானத்தின் ஊற்றே, இடையர்களைப் போல நாங்களும் உமது வார்த்தைகளில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு ஆடம்பரங்களை தவிர்த்து எளிய வாழ்வில் இறைவனை காணும் பக்குவத்தை அடைய செய்திருளும். இறை இயேசுவின் பிறப்பினால் எமது உள்ளங்களில் அன்பு, இரக்கம் மற்றும் மனிதநேயம் பெருகிடவும் கிறிஸ்துவின் சீடர்களாக நற்செய்தி அறிவிக்கும் ஆர்வத்தை எமக்குள் தூண்டிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். துயருவோர்க்காக எளியோரின் புகலிடமே, உணவின்றி உறையுளின்றி ஆதரவற்ற நிலையில் வாடும் ஏழைகள், நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் மீது உமது கனிவான பார்வை திரும்பச் செய்திருளும். இப்பிறப்பு பெருவிழாவானது அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வையும் பாதுகாப்பையும் அளிப்பதாக அமையட்டும். கிறிஸ்துவின் பிறப்பால் உண்டான மகிழ்ச்சி அவர்களின் கண்ணீரை துடைத்து மன ஆறுதலையும் உடல் நலத்தையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பங்கு மக்களுக்காக எமது பரம்பொருளே, இந்த இனிய விழாவில் ஒன்று கூடியுள்ள எமது பங்கு மக்கள் அனைவரும் குடும்பங்களில் நிலவும் கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒருமனப்பட்டு புதிய உறவுகளை கட்டியெழுப்ப வரமருளும். எம்மிடையே இருக்கும் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் பாலகன் இயேசுவின் ஆசிரால் நிறைந்து பிறருக்கு பயனுள்ள வாழ்வை வளர்ந்திட உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் விரும்பி கேட்டது மன்றாட்டுகளை தயவாய் ஏற்று எங்களுக்கு தந்திரல வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகள் இன்றைய பிறப்பு விழாவின் மறை நிகழ்வுகளுக்கு ஏற்றவையாக உம்மை வேண்டுகிறோம். அதனால் மனிதராக பிறந்த அவரே கடவுளாகவும் ஒளிர்வது போல இம்மண்ணக கொடைகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை எங்களுக்கு வழங்குவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். வாருங்கள் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுக ஒளியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சாமிநாதர், இவ்வுலகில் கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் என்னை காத்து முடியல் ஆளொழிப்பதாக. பக்கம் எண் 430. பக்கம் எண் 430.
அன்பானவர்களே, இந்த அருமையான கிறிஸ்மஸ் விழாவிலே பாலன் இயேசு பிறந்த நாளிலே நமது உள்ளத்திலே, நமது ஊரிலே, நமது ஆலயத்திலும் பிறந்திருக்கிறார். எனவே உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாலன் இயேசு நம்மையும், நமது குடும்பத்தையும், நமது ஊரையும், நமது ஆலயம் சார்பான எல்லா வளர்ச்சி பணிகளையும் சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பாலன் இயேசுனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இருப்பதாக. இந்த திருவருகை காலம் மற்ற கிறிஸ்து பிறப்பு காலங்களிலே மிக அருமையாக, வெகு சிறப்பாக நாம் செய்தோம். குறிப்பாக இந்த ஆண்டிலே கிறிஸ்மஸ் விழா அருமையாக நாம் ஏற்பாடு செய்தோம். அது இன்னும் என்னால் மறக்க முடியல. அந்த அளவிற்கு நல்ல அன்பியங்கள், பக்த சபைகள், சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லோருடைய ஒரு பங்கேற்பு மிக மிக அருமையாக இருந்தது. எனவே இதை நமது ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்கள் நல்ல அருமையாக திட்டமிட்டு பொறுப்புகளை கொடுத்து நல்ல சிறப்பாக செய்திருந்தார்கள். நல்ல கோலாட்டம், கும்மியாட்டம், அதில் போட்ட ஸ்டெப்பெல்லாம் அப்பா அப்படி இருந்திருக்கும். நிறைய பேர் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு இல்லை? ரொம்ப அருமையாக. அதே போல் பாடல் வரிசையாக நின்று பாடினாங்க பாருங்கள். வயசானவங்க, சின்னவங்கலேருந்து வயசானவங்க வர அவ்வளவு பிரமாதம். ரொம்ப அருமையாக, வெகு சிறப்பாக இருந்தது. இது நம்மளுடைய குடும்ப உணர்வை காட்டுகிறது, நமது வளர்ச்சியை காட்டுகிறது. எனவே இதை சிறப்பாக ஒருங்கிணைத்த திரு பாஸ்கர் அவர்கள் தலைமையிலான அந்த மறைக்கல்வி குழு இதற்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆலயத்திற்கென்று ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறது, டோமினிக் சர்ச், சென்ட் டோமினிக் சர்ச் என்று. அதில் இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து அது பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் திரு பாஸ்கர் அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த சேனல் இன்னும் நிறைய இடங்களுக்கு சென்றடைய வேண்டும். நமது வெளியூர் மக்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள், நீங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். எனவே நாம் எல்லா விதத்திலும் சிறப்பாக வளருவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம், சாமினாருடைய பாதுகாப்பு, பாலன் இயேசுனுடைய வல்லமை சிறப்பாக நமக்கு இருக்கும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, என்ன வெள்ளிக்கிழமை பூசை நமக்கு இருக்குல்ல? வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். நாளை இரவு 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் திருக்குடும்ப சபை திருவிழா வருது, அப்படி தானே? திருக்குடும்ப சபை திருவிழா ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 9:30 மணிக்கு ஞாயிறு திருப்பலி நடைபெறும். சரிதானே? கடந்த வாரம் காலையில் 6 மணிக்கு தான் 4 வாரம் திருப்பலி, ஆனால் அது இல்லை. எனவே காலை 9:30 மணிக்கு ஞாயிறு திருப்பலி நடைபெறும். அது திருக்குடும்ப சபை திருவிழா திருப்பலியாக சிறப்பிக்கப்படும். நமது ஊரில் உள்ள திருக்குடும்ப சபையினர் அதை சிறப்பு செய்வார்கள். இது எத்தனாவது ஆண்டு திருக்குடும்ப சபை? முதல் ஆண்டு முடிஞ்சு 2வது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறார்கள். எனவே அவர்கள் திருப்பலியை சிறப்பு செய்வார்கள். நவநாள் வெகு அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவிழா திருப்பலி நடைபெறும். வேற ஏதாவது அறிவிப்பு இருக்குதா? அவ்வளோதானே? சரி, வாழ்த்துக்கள். நல்ல அருமையாக நிறைய பேர் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்திருக்கிறீர்கள். நல்ல பாலநேசனுடைய ஆசீர்வாதம், நல்ல இனிமையான பாடல் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருந்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பினை மகிழ்ச்சி நிறைந்த இறைப்பற்றுடன் நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆழமான பொருளுள்ள மறை நிகழ்வுகளை முழு நம்பிக்கையுடன் கண்டுணரவும் மிகுந்த அன்பு ஆர்வத்துடன் தெரிந்து கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
நன்றி. புனித சுவாமிநாதர் எமது பாதையில் இருக்கும் மக்களை எங்கள் ஆன்மசர நன்மைகளுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கின்ற துன்பங்கள் நீக்கும் நாங்கள் செய்த தொழில்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் எங்கள் குடும்பங்களில் வியாதியாய் இருப்பவருக்கு நல்லுசம் கிடைக்கும்படி உமது இரக்கமுள்ள இயேசுவில் எங்களுக்காக மன்னிப்பேச மன்றாடுகிறோம். பின்னுள் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறியது போல மண்ணுலகில் நிறைவேறதாக. அருள் இருந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே, உடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. கருணை இயேசுவே, ஆத்துமகளை நேசிக்கிறவரே, தேவனின் திவ்ய இருதய பூங்காவனத்திலும் சிலுவையிலும் பட்ட மரணவஸ்தியம் தேவனின் மாசில்லா திருத்தார் அனுபவித்த சொல்லில் அடங்காத வியகங்களை பார்த்து இன்றுதானே பூமி எங்கள் அவஸ்தகளை சாக போய்ந்த பாவிகளை தேவரி இரத்தத்தினால் சுத்தி செய்துள்ள மரண அவஸ்தப்பட்ட இயேசின் திரு இருதயமே, நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமபிதிய நற்கருணைக்கு சேதா காலேமும் ஆராதனையும் துதிதாசுர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. அதிர்ஷ்ட சில்வ அடையாளத்தின் ஆலயங்கள் சத்து குழந்தைகளை ரச்சித்துள்ள எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமே. இயேசுக்கே புகழ்,
இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. புனித சாமிநாதரே, புனித செபஸ்தியாரே, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.